அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இப்ப எடுக்கக்கூடிய செஷன் என்னன்னா, பென்ஷன் பிளான்ல ஜீவன் அக்ஸை 7 மற்றும் ஜீவன் அக்ஸை ஜீவன் சாந்தி இந்த ரெண்டு பிளானை பத்தி எடுப்போம். இது ரெண்டுமே பென்ஷன் பிளான். ரெண்டு பிளானுக்கும் உள்ள இது ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டுமே சிங்கிள் பிரீமியம். ஒரே தவணையில பிரீமியத்தை டெபாசிட் பண்ணிட்டு எல்ஐசியில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் லைஃப் டைமா அவங்க இந்த பணத்துல இருந்து வாங்கி கொண்டுகிட்டே இருக்கலாம். ரெகுலரா இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த பிளானுடைய மிகப்பெரிய மகத்துவம். ஸோ ரிட்டைர்மெண்ட் லைஃப் உடைய பிளானை பாருங்க. இது ஜீவனக்ஸை 7. ஜீவனக்ஸை 7 இதுக்கு குறைந்தபட்ச நுழைவு வயது 30 வயது. அது மினிமம் சம்மசூல் 1.5 லட்சம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதுல எல்லாத்துலயுமே 1.5 லட்சம் வச்சிருந்தாலும் அந்த பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1.5 லட்சம் வாங்கிட்டு அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பாலிசி கொடுக்குறோம். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது ஸ்பெஷல் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். அதுல ஒண்ணு. இப்ப ஜீவன் அக்ஸை 7ல குறைந்தபட்ச நுழைவு வயது 25 வயசு. 25 வயசுக்கு நீங்க அவர் 25 வயசு உள்ளவர் ஜீவன் எக்ஸை 7ல டெபாசிட்ல பென்ஷன் வாங்கணும்னு நினைச்சாருன்னா அதுக்கு மினிமமே பர்ச்சேஸ் பிரைஸ் 10 லட்சம் தான் இருக்கணும். அது குறைச்சு கொடுக்க முடியாது. 25 வயசுல இருந்து 29 வயசு வரையும் உள்ள ப்ரொபோசர்ஸ் பாலிசிதாரர் ஜீவன் எக்ஸை 7 திட்டத்தை எடுத்தாருன்னா அவருக்கு குறைந்தபட்ச காப்பு தொகை 10 லட்சம். அது குறைச்சு அந்த வயசு உள்ளவங்களுக்கு ஜீவன் எக்ஸை 7 திட்டம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. 30 வயசுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க குறைந்தபட்சம் 1000 ரூபாய் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற நிலையில இருக்கிற மாதிரி அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எக்ஸை 7ல இது நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் இமீடியட் அனுட்டி பிளான். இது சிங்கிள் பிரீமியம் இமீடியட். இப்போ இன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாலிசியை போட்டீங்கன்னா அடுத்த மாசமே வாங்கிக்கலாம். இந்த இமீடியட் அனுட்டி பிளான் ஜீவன் எக்ஸை 7. இதுக்கு யார் யாருக்கு இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சிங்கிள் அனுட்டி ஃபார் ஜாயிண்ட் லைஃப் ரெண்டுமே இருக்கு. சிங்கிள் லைஃபாகவும் வாங்கிக்கலாம், ஜாயிண்ட் லைஃபாகவும் வாங்கிக்கலாம். நான் அதை சொல்றேன் எப்படின்னு சொல்லி. மோட் ஆஃப் அனுட்டி பேமெண்ட்ஸ் நீங்க மந்த்லியாகவும் வாங்கிக்கலாம், குவார்டர்லியாக வாங்கிக்கலாம், ஹாஃப்லியாக வாங்கிக்கலாம், இயர்லியாக வாங்கிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரையும் அக்ஸை 7 எந்த நீங்க பென்ஷன் பிளான் வாங்கினாலும் மந்த்லி பென்ஷன் வாங்கிக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. என்னன்னா இன்கேஸ் ஆஃப் இடையில ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு கேஸ்ல நான் சிரமப்பட்டேன், ஒரு 10 லட்ச ரூபா போட்ட கேஸ்ல. அதனால மந்த்லி வாங்குறது தான், பென்ஷன் வாங்குறது தான் உத்தமம். அதை மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா மொத்தம் ஒரு 10 ஆப்ஷன் இருக்கு. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், இஜிஎஃப், ஜே எதுவரை இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி சிங்கிள் லைஃப் அனுப்பினா என்ன, ஜாயிண்ட் லைஃப் அனுப்பினா என்னன்னு சொல்லுங்க. இப்ப என்னுடைய பேர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் பாலிசி எடுக்கிறேன், டெபாசிட் போடுறேன், எனக்கு பென்ஷன் வாங்கிட்டே இருக்கேன். சிங்கிள் லைஃப் அனுட்டிக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் நான் கட்டியிருக்கேன். வருஷம் நான் பென்ஷன் வாங்கிட்டே இருக்கேன். இன்கேஸ் ஆஃப் எனக்கு அதுலேயே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆப்ஷன் இமீடியட் அனுட்டி ஃபார் லைஃப் அதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன்ல நம்ம எந்த ஆப்ஷன் என்ன எடுக்கிறோமோ அது வரையும் எனக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் லைஃப்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிற வரையும் அந்த பென்ஷன், அதுக்கப்புறம் என்னுடைய மனைவிக்கும் அதே அந்த பென்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்து கொடுப்பாங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஆப்ஷனை பத்தி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இம்மீடியட் அனுட்டி ஃபார் லைஃப்.
10 லட்ச ரூபா பாலிசி போட்டிருக்கேன் நான். இம்மீடியட்டா எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து நான் லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். என் வாழ்வு காலத்துக்கு பின்னாடி எந்த பணமும் திருப்பி தரப்பட மாட்டாங்க. அதுதான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இம்மீடியட் அனுட்டி வித் கேரண்டீட் பீரியட் ஃபார் 5 இயர்ஸ் அண்ட் லைஃப் தேர் ஆஃப்டர். அப்படின்னா நான் எல்லாமே என்னை பற்றியே பேசுகிறேன். 10 லட்ச ரூபாய்க்கு நான் பாலிசி எடுத்திருக்கேன், டெபாசிட் போட்டிருக்கேன், அனுட்டி வாங்கி இந்த பி ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அதில் ஆப்ஷன் என்னன்னா 5 வருஷத்துக்கு கேரண்டியாக அந்த பென்ஷனை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லைஃப் இருக்கிற வரையும் கொடுப்போம். அதாவது நான் லைஃப் இருக்கிற வரையும் கொடுப்போம், ஆனால் மினிமம் 5 வருஷம் கொடுத்துருவோம். இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, பணம் நீ வாங்குறேன், அங்கிட்ட ஒரு 2 வருஷத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா கேரண்டி பீரியட் 5 இயர்ஸ் இல்லையா, மீதியும் இருக்கக்கூடிய 3 வருஷத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதோட சரி, அசட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பிரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த தொகையை கொடுக்க மாட்டாங்க. பென்ஷன் மட்டும் அந்த 3 வருஷத்துக்குரியதை கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஆஃப் நான் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா எதுவுமே கிடைக்காது. அதுதான் ஆப்ஷன் பி, சி, டி, இ. இந்த எல்லாத்துலயும் அதான் இருக்கு. கேரண்டி பீரியட் ஃபார் 10 இயர்ஸ், கேரண்டி பீரியட் ஃபார் 15 இயர்ஸ், கேரண்டி பீரியட் ஃபார் 20 இயர்ஸ். ஆப்ஷன் பி 5 இயர்ஸ் கேரண்டி லைஃப் இருக்கிற வரையும். ஆப்ஷன் டி 10 இயர்ஸ் கேரண்டி, அதுக்கப்புறம் லைஃப் இருக்கிற வரையும். ஆப்ஷன் டி 15 வருஷம் லைஃப் இருக்கிற வரையும் கேரண்டி. ஆப்ஷன் இ 20 வருஷம் கேரண்டி. நான் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், கட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு 5ஆவது வருஷமோ 6ஆவது வருஷமோ ரிஸ்க் ஏற்பட்டுருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 14 வருஷத்துக்கு அல்லது 15 வருஷத்துக்குரிய பென்ஷனை நாமினிக்கு உடனே கொடுத்துருவாங்க. அதான் உடனே கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது, பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது. இன்கேஸ் ஆஃப் 22ஆவது வருஷத்துல எனக்கு ஏதாவது விசவாதம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு எந்த பேமெண்ட்டும் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது, பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது. அதுதான் பிசிடிஇ இது. எஃப்க்கு என்னன்னா, நாம் இருக்கிற வரையும் பென்ஷன் வாங்கிக்கலாம், நம்ம லைஃபுக்கு அப்புறமும் பென்ஷன் வாங்கி கொள்ளலாம். இதுலதான் சிங்கிள் லைஃபும் ஜாயிண்ட் லைஃபும் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப ஆப்ஷன் எஃப்ங்கிறது இம்யூனிட்டி ஃபார் லைஃப் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ். நான் இருக்கிற வரையும் இந்த பணத்தை நான் பென்ஷனா வாங்கிக்கிறேன், என்னுடைய வாழ்வு காலத்துக்கு பின்னாடி அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் என்னுடைய நாமினிக்கு போயிடும். இது ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் ஜிங்கிறது இம்மீடியட் அனுட்டி ஃபார் லைஃப் இன்க்ரீசிங் 3% வருஷம் வருஷம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் 10 லட்ச ரூபாய்க்கு போட்டு நான் மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாங்குறேன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 3% கூடிக்கிட்டே வரும். அதுதான் ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே வரும். பட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது. அதே மாதிரி ஜாயிண்ட் லைஃப் இமீடியட் அனுட்டி ஃபார் லைஃப் ப்ரொவிஷன் 50%. அந்த ஜாயிண்ட் லைஃப் கொடுக்குறதுல எனக்கு 50 வரையும் கொடுங்க, எனக்கு இமீடியட் லைஃப் ப்ரொவிஷன் ஃபார் கொடுங்க. செகண்டரி டிசிஷன் டெத் பிரைமரி ரிட்டையர்மெண்ட், அதாவது அவருக்கு நான் இருக்கிற வரையும் ஃபுல் பென்ஷன், அதுக்கப்புறம் 15% கொடுத்துட்டு செகண்டரி ரிட்டையர்மெண்ட் டெத்துக்கு பிரைமரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அவர் பிரைமரி ரிட்டையர்மெண்ட் இறந்த பின்னாடி செகண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் 50% கொடுங்கன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஐ ஜாயிண்ட் லைஃப் இமீடியட் அனுட்டி ஃபார் லைஃப் விச் ப்ரொவிஷன் ஃபார் 100%. நான் இருக்கிற வரையும் 100%, என் லைஃபுக்கும் என்னுடைய ஸ்பௌஸுக்கும் 100% கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஐ. ஜேங்கிறதா ஜாயிண்ட் லைஃப் இமீடியட் அனுட்டி ஃபார் லைஃப் ப்ரொவிஷன் 100%. அதாவது நம்ம இருக்கிற வரையும் மற்ற ஹெச்லையோ ஐலையோ பெர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுப்பாங்க, பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆப்ஷன் எஃப்லையும் ஜேலையும் மட்டும்தான் நம்ம இருக்கிற வரையும் பென்ஷன், நம்ம வாழ்வு காலத்துக்கு பின்னாடி மறுபடியும் பர்ச்சேஸ் பிரைஸை கொடுப்பாங்க. ஜேல அது என்னன்னா, நான் இருக்கிற வரையும் பென்ஷன், என் லைஃபுக்கு அப்புறம் என் மனைவிக்கும் பென்ஷன், அதுக்கப்புறம் யார் நாமினியா போட்டிருக்கோமோ அவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் போய் சேர்ந்து விடும். நம்ம மேக்சிமம் ஆப்ஷன் ஐயும் மேக்ஸிமம் எஃப்பும் ஜேவும் தான் கொடுக்குறோம். அதுதான் உத்தமம். இன்கேஸ் ஆஃப் யாராவது ஒருத்தர் எனக்கு வேணாம் சார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட வேணும் சார் அப்படின்னு சொன்னா விஷயத்தை சொல்லுவோம். சார் கேரண்டி ஃபார் 20 இயர்ஸ், கேரண்டி ஃபார் 5 இயர்ஸ், கேரண்டி ஃபார் 10 இயர்ஸ், கேரண்டி ஃபார் 15 இயர்ஸ் இருக்கு சார், இதுவரை கேரண்டி கொடுத்துருவோம் சார். அதுக்குள்ள நீங்க ரிஸ்க் ஏற்பட்டுருச்சுன்னா கேரண்டி பென்ஷன் உங்களை நாமினிக்கு கொடுத்துருவோம். இன்கேஸ் ஆஃப் இல்லைன்னா
நீங்க இருக்கிற வரை வாங்குறீங்க, கேரண்டி பீரியடுக்கு பின்னாடி லைஃபா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி அன்யூட்டி ஃபார் லைஃப் ஏ ஆப்ஷன் என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட அவருடைய லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன் மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது. அதுதான் ஜீவன் அக்ஷய் செவனுடைய இது. இதுல annuity payments shall be made in the arrears as long as the annuitation is alive, as per choosing made annuity payment. On death annuitation, nothing shall be payable, and then annuity payment shall be ceasing immediately. அது ஆப்ஷன் ஏவுக்கு என்னென்ன நான் சொன்னேன் இல்லையா, அவர் இருக்கிற வரையும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒன்றும் கிடைக்காது, அதனுடைய பெனிஃபிட் போடுறது. பிசிடிக்கு பாருங்க, annuity payment shall be made in arrears as long as the annuitation is alive, as per choosing made annuity payment. 5 வருஷம் 10 வருஷம் அந்த சொல்றதான் அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. பாருங்க, டெத் ஆஃப் லாஸ்ட் சர்வைவர் ஆப்ஷன் ஐக்கு டெத் ஆஃப் லாஸ்ட் சர்வைவர் த annuity payments will cease immediately and nothing sayable payable. ஸோ நம்மளுடைய பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்குறது வந்து எஃப்லையும் ஜேலையும் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அக்ஷயில வந்து 25 வருஷத்துல இருந்து 29 வயசுக்குள்ள எடுத்தாங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் 10 லட்சம், அது குறைச்சி எடுக்க முடியாது. 30 வயசுக்கு மேல எடுத்தா மினிமம் 1 லட்சம் எடுக்கலாம். 72 அந்த ஸ்பெசிஃபைடு ப்ளோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1.5 மினிமம் 1000 ரூபாங்கிறது பென்ஷன் இருக்கணும். ஒரு மாசத்துடைய பென்ஷன் வந்து 1000 ரூபாய் இருக்கிற மாதிரி தான் கொடுக்க முடியும். இப்போ வயசு வந்து ஒரு 40 45 வயசு இருந்துச்சுன்னா ஒரு 2,25,000 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன்ங்கிறது வரும். அது நீங்க இதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா யூஸ் ஆக இருக்கும். இதுல மினிமம் பார்த்துக்கோங்க. மினிமம் அனுட்டி வந்து 1000 ரூபாய் இருக்கணும். குவார்டர்லியா இருந்தால் 3000 ரூபாய் இருக்கணும். ஹாஃபலியா இருந்தால் 6000 ரூபாய். இதான் கண்டிஷன், வேற எந்த கண்டிஷன் கிடையாது. ஆப்ஷன் எஃப் எடுத்தீங்கன்னா 100 வயசு வரையும் கூட மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் 100 வயசுல கூட அவங்க கொடுக்கலாம். 85 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் எக்ஸப்ட் ஆப்ஷன் எஃப். மற்றதுக்கெல்லாம் 85 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 30 வயசு. அந்த 25 to 29 கொடுத்தா பர்ச்சேஸ் பிரைஸ் 10 லட்சம். 30 வயசுக்கு மேல போட்டா எவ்வளவு வேணும்னு எடுத்துக்கலாம். ஆனா மினிமம் அனுட்டி வந்து 1000 ரூபாய் இருக்கணும். இதுதான் இருக்கு. The joint life annuity be taken between any two lineal descendant ascendant of family. Grandparent இருக்கலாம், பேரண்ட், சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், இவங்க எல்லாத்தையும் ஸ்பௌஸ் ஸ்பெல்லி முதல்ல வந்து ஃபேமிலி லீகல் கைடின் தான் போடலாம். இப்போ யாரை வேணாலும் போடலாம். கிராண்ட் பேரண்ட்ஸை கூட நீங்க வந்து ஃபேமிலியில சேர்த்துக் கொள்ளலாம் ஜாயிண்ட் லைஃப்ல. எக்ஸப்ட் cases premium purchase price with minimum annuity as specified above not applicable. அந்த இது கொடுத்துருப்பாங்க, அந்த நம்ம டிவிஜியா, அதாவது உடல் ஊனமுற்றோர் இருக்கவங்களுக்கு தான் திவ்யா கார்ஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு வந்து 50,000 ரூபாய் இருந்தா கூட நம்ம மினிமம் அதுக்கு 50,000 ரூபாய் இருக்கணும். அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் இருக்கணும். 50,000 ரூபாய்க்கு என்ன பென்ஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த பென்ஷனை கொடுக்கலாம். அதுக்குரிய சர்டிபிகேட்டை ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். அவர் பேர்ல கிடையாது, மேஜர் பேர். என்னுடைய பேர்னா என்னுடைய பேர்ல இருக்கிற கீழே யாராவது டிபெண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டிசபிலிட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் வரை கொடுக்கணும். அதுக்குரிய சர்டிபிகேட் கொடுத்தோம்னா 50,000 ரூபாய் டெபாசிட் போட்டு வரக்கூடிய பென்ஷனை அவருக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். அவருடைய வாழ்வு காலத்துக்காக தான். பாலிசி அவர் பேர்ல இருக்காது, நம்ம பேர்ல இருக்கும். அதுதான் மிகவும் முக்கியம். அதே மாதிரி இன்சென்டிவ் இருக்கு. இன்சென்டிவ் அப்படின்னா பாலிசி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஹையர் இன்சென்டிவ், இப்போ அதிகபட்சமான பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த எப்படி நம்ம சம்மசூட் ரிபேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹையா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து அது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து மாறும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அனுட்டி ரேட் வந்து மாறும் டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸை பொறுத்து இருக்கும். இது இன்னொரு இன்சென்டிவ் என்ன இருக்குன்னா, பாலிசி ஹோல்டர் வந்து இப்போ நான் பாலிசி வச்சிருக்கேன், என் பேர்ல பாலிசி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி எதுவும் பாலிசி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிச்சு ப்ரீவியஸ் பாலிசியை காமிச்சேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.15% வந்து வருஷத்துக்கு அதிகமாக சேர்த்து கொடுக்குறாங்க. இது அக்ஷயிலையும் உண்டு, சாந்தியிலையும் உண்டு. இது ரெண்டுக்குமே இந்த ரெண்டுக்குமே அந்த இன்சென்டிவ் வந்து 0.15% வந்து சேர்த்து கொடுப்பாங்க.
இது ஆன்லைன், அது ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, அது நமக்கு வேண்டாம். இது அனுட்டி ரேட்ஸ் இது போட்டிருக்காங்க, எவ்வளவு கிடைக்கும். இப்போ வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காங்க. ஏஜ் ஆஃப் அனுட்டி வந்து குழந்தை அது பாலிசி 60 வயசு உள்ளவர் எடுக்கிறாரு. செகண்ட் ரொட்டேஷன் வந்து ஏஜ் ஆஃப் செகண்ட் ரொட்டேஷன் என்ட்ரி வந்து 55 கம்ப்ளீட் அப்படி ஜாயிண்ட் லைஃப் அனுட்டி கொடுத்துருக்காங்க. 10 லட்ச ரூபா போட்டால் இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க? 10 லட்ச ரூபாய்க்கு ஓ அனுட்டி லைஃப், அனுட்டி லைஃப் 91,000 ரூபா கிடைக்குது பாருங்க. ஏன்னா அவருக்கு ரெண்டு டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% கிடைக்கும். ஆனால் அவருக்கு எந்த விதமான, அவர் இறந்துட்டாருன்னா எந்த விதமான பேமெண்ட்டும் பர்ச்சேஸ் ப்ரைஸும் கொடுக்க மாட்டோம். அதனால ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எப்படி பாருங்க, 67% கொடுத்துருக்காங்க. 67,700 ரூபா, 6.77 கிடைக்குது. ஸோ இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 73,000ங்கிறது வந்து வருஷம் வருஷம் வாங்கக்கூடிய பென்ஷன், பட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடையாது. ஹெச்சுக்கும் அப்படிதான், ஐக்கும் அதே மாதிரி தான். ஆப்ஷன் ஜேக்கு பாருங்க 6.6 66,900 ரூபா வரும். அதுல பாருங்க 67,700 ரூபா ஒரு எஃப்க்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா தான் வித்தியாசம், குறைவா கிடைக்குது. ஆனா நான் இருக்கிற வரை எனக்கு பென்ஷன், என்னுடைய வாழ்வு காலத்துக்கு பின்னாடி என்னுடைய மனைவிக்கும் அந்த பென்ஷன் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸை என்னுடைய லாஸ்ட் சர்வே வரை என்னுடைய நாமினிக்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த ஆப்ஷன் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இறந்து போயிட்டோம்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை நாமினி செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஆகும். நம்ம போடுறப்பயே இந்த பென்ஷன் பிளான்லையும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு 5,000, 15,000, மந்த்லி 5,000 இருக்கணும் மினிமம், குவார்டர்லி 15,000, ஆஃப் அலி 25,000, வருஷம் 50,000 இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஜீவன் இதனுடைய பெனிஃபிட். ஜீவன் எக்ஸைஸ் 7. ஜீவன் எக்ஸைஸ் 7ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்கலாம். HI திரும்ப சொல்லுவோம். எதுமா? HI. HI. அனுட்டி பேமெண்ட்ஸ் வந்து 50% டெத் ஆஃப் பிரைமரி இன்டென்ஷன். நான் இருக்கிற ஆப்டிகேச்சர் எப்படின்னா, அனுட்டி பேமெண்ட் ஷேல் பி மேட் இன் அரியர்ஸ் ஃபார் லாங் as the primary annotation is alive as the person made of annotation payment. The death of primary annotation, 50% of annuity amount shall be payable to the surviving secondary annotation as long as secondary annotation is lived. The annuity payments will cease subsequent death of secondary annotation. Secondary annotation precedes the primary annotation. Annotation payments shall be continued to be paid at the cease of upon the primary death. அதாவது பிரைமரி அனோட்டேஷன் எனக்கு வந்து பென்ஷன் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன், 50% வாங்குறேன். என்னுடைய லைஃபுக்கு அப்புறமும் நான் வந்து என்னுடைய ஸ்பௌஸுக்கும் 50% தான் நான் கொடுக்க முடியும். ஆனா எந்த பேமெண்ட்டும் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. புரியுதா? ஓகே. ஐக்கு என்னன்னா, நான் இருக்கிற வரை 100% வாங்குவேன். அதுக்கப்புறமும் என் மனைவிக்கு 100% வாங்குவேன். ஆனா எந்த பேமெண்ட்டும் திருப்பி கிடைக்காது. நத்திங் இஸ் பயபிள். அண்ட் டெத் ஆஃப் லாஸ்ட் சர்வைவர் செகண்ட் அனோட்டேஷன் வாங்கின பின்னாடி அவர் இறந்து போயிட்டாருன்னா கூட அனோட்டேஷன் பேமெண்ட்ஸ் வில் பி சீஸ் இமீடியட்லி அண்ட் நத்திங் ஷேல் பி பயபிள். கிளியரா? ஓகே, கிளியர். நான் இருக்கிற வரையும் 50, ஹெச்சுக்கு 50, இதுக்கு 100. ஜாயிண்ட் லைஃப் மாதிரியா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனிபடி? எனி டவுட்? ஆப்ஷன் ஏல ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏல வந்து இப்ப நம்ம பாலிசி எடுக்கிற பணமும் உங்க டெத்துக்கு அப்புறம் கிடைக்காதுங்களா சார்? அப்ப அது என்ன சார் பெனிஃபிட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட பாத்தீங்களா? 98, 9.8, 91,000, 9.1% கிடைக்குது. ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மத்ததுல அதனால நம்ம ஆமா, அதாவது
ஆஹ் 25 வயசுல பாலிசி எடுக்கிறாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாரு. சரி சரியா? அவருக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்தாங்க. ஆப்ஷன் ஏ கொடுத்தீங்கன்னா 9.1% அந்த வயசை பொறுத்து போட்டிருக்காங்க. 60 வயசுக்குள்ள போட்டிருக்காங்க. ஸோ அதை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு 8, 8.5 தான் இருக்கும். என்னன்னா அவருடைய வாழ்வு காலம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஒரு 80, 100 வயசு வரை இருக்கிறாருன்னு தான் கொடுக்குறோம். ஸோ 25 வயசு எடுக்கிறவருக்கு 75 வருஷத்துக்கு இன்னைக்கே நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பர்சன்டேஜ் 1 பைசா கூடாது, 1 பைசா குறையாது. அஷ்யூர்டு இது மாதிரி அஷ்யூர்டு இருக்கிறதுனால சரி. அஷ்யூர்டு இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது. ஆப்ஷன் எஃப் ஜேவை தவிர மிச்ச எதுலையுமே ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. ஓகே சார். ஓகேவா? ஆப்ஷன் ஜில ஆ, அந்த இமிடியேட் எவரி இயர் 3% அல்லது 3% எவரி இயரா எவரி இயரா ஆமா, எவ்ரி இயர் இன்க்ரீசிங் தான் போட்டிருக்கு. இன்க்ரீசிங் எவ்ரி இயர் தான் போட்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷம் 3 இயர்ஸ்க்கு இருக்க 3% இல்ல எவரி இயர் 3%? எவ்ரி இயர் 3%ங்க. இன்க்ரீசிங் 3% தான் போட்டிருக்கு. 3 வருஷம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வேற அதனால சரி, அதை நீங்க ப்ரோச்சர்ஸ் அனுப்புறேன், அதை மட்டும் பார்த்துருக்குங்க. இன்க்ரீசிங் எவ்ரி இயர் போட்டிருந்துச்சுன்னா 3% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா 3% மட்டும் இன்க்ரீஸ். அல்ல, 3% இன்க்ரீசிங் தான் கொடுப்பாங்க. அது எனக்கு கிளியர் தான். நான் ப்ரோச்சர்ஸ் அனுப்புறேன், அது மட்டும் ப்ரோச்சர்ஸ் அனுப்புறேன். இப்ப சாந்திக்கு வந்துடலாம். முக்கியமா இதை முடிச்சுட்டு அப்புறம் மேலே வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் 1.5 லட்சம் ரூபாய். ஏன்னா மினிமம் பென்ஷன் 1000 ரூபாய் இருக்கணும். மேக்சிமம் நோ, எதுவுமே கிடையாது. குறைந்தபட்ச நுழைவு வயது 30 வயது இருக்கணும். 30 வயது இருந்தா தான் ஜீவன் சாந்தி கொடுக்க முடியும். அக்ஷயில மட்டும்தான் மாற்றம் வந்திருக்கு. 25 வயசு டு 29 மினிமம் 10 லட்சம் கொடுக்க முடியும் இல்லை. 30 வயசுக்கு மேல போனா மட்டும்தான் இந்த மினிமம் 1.5 லட்சம். சப்ஜெக்ட் டு மினிமம் அனுட்டி இஸ் ஸ்பெசிஃபைடு பிலோ. 1000 ரூபாய் மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மினிமம் அந்த ஸ்பெசிஃபைடு அனுட்டி. ஸோ மேக்சிமம் 79 வயசு வரை இந்த பாலிசி எடுக்கிறான். மினிமம் வெஸ்டிங் ஏஜ் 31, மேக்சிமம் 80 வயசு. மினிமம் டிஃபர்மெண்ட் பீரியட் இது பென்ஷன் இமீடியட் பென்ஷன் கிடையாது, டிஃபர்டு பென்ஷன். இது மினிமம் 1 இயர், மேக்சிமம் 5 வருஷம். இதை முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, மினிமம் 1 வருஷம். இன்னைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்க, இந்த வருஷம் எடுக்கிறீங்கன்னா 2025 ஜூன் 30ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் எப்ப ஆரம்பிக்கும்னா மினிமம் அடுத்த வருஷம் 2026 ஜூன் மாசம் ஆரம்பிக்கும். மந்த்லி பென்ஷன் கொடுத்தீங்கன்னா, குவார்டர்லி பென்ஷன் கொடுத்தீங்கன்னா 9வது மாசம் ஆரம்பிக்கும். ஆஃபலி பென்ஷன் கொடுத்தீங்கன்னா 12வது மாசம் ஆரம்பிக்கும். இயர்லி பென்ஷன் கொடுத்தீங்கன்னா 2027 தான் இயர்லி பென்ஷன் கொடுப்பாங்க. எல்ஐசி பிரீமியம் மட்டும் அட்வான்ஸா வாங்குவோம். நம்ம கொடுக்குற பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட்டட் ஆகி தான் கொடுப்போம். ஸோ அதனால மினிமம் டிஃபர்மெண்ட் பீரியட் 1 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷம். இதுல மினிமம் 1 வருஷத்துக்கு எவ்வளவு கேரண்டி பென்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பாண்டுல இன்செர்ட் பண்ணி வச்சிருப்போம். நான் இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் பாலிசி. 1 வருஷம் டிஃபர்மெண்ட் போட்டு எனக்கு லைஃப் டைமா பென்ஷன் வேணும். இதுலயும் சிங்கிள் லைஃபும் இருக்கு, ஜாயிண்ட் லைஃபும் இருக்கு. ஸோ சிங்கிள் லைஃப் இருக்கிறப்ப நான் இருக்கிற வரையும் இந்த பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருப்பேன். 1 வருஷத்துக்கு உள்ள நான் பாலிசி 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறேன். 1 வருஷத்துக்கு உள்ள கேரண்டி அடிஷன் 1 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும், அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வச்சுக்குவாங்க. இன்கேஸ் ஆஃப் அந்த பாலிசிதாரர் ஒரு பாலிசி எடுத்து 9வது மாதம் அவர் இறந்து போயிடாரு அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரண்டி பென்ஷன் இருந்த பத்திரத்தை அடிச்சு கொடுத்தது பாலிசி எடுத்த தேதியிலிருந்து
எப்ப இறக்குறாரோ, பென்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறந்தாருன்னா, 9ஆம் மாசம் இறந்தாருன்னா 9 இன்ட்டு கேரண்டி பென்ஷனும் பிளஸ் நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், 10 லட்சம் ரூபாய். டெத்து டெத்துக்கு வந்து 105% அதில் கொடுப்போம். அப்ப 10,50,000 பிளஸ் 9 மாசத்துக்குரிய அந்த கேரண்டி பென்ஷனையும் நம்ம நாமினிக்கு கொடுத்துருவோம். இதை நான் முன்னாடியே சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இன்கேஸ் மேக்சிமம் 5 வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் போட்டிருக்காரு, அவரு 5 வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் போட்டிருக்காரு. இன்கேஸ் ஆஃப் அவரு டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் 10வது மாசத்துல இறந்து போயிடுறாரு. அதாவது 12 நாள் 48, அங்கிட்டு ஒரு 10 மாசம், 58வது மாசம் அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா பென்ஷன் ஸ்டார்ட் ஆன பின்னாடி அந்த கேரண்டி பென்ஷன் 5 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு இருக்கும், மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும், மாசம் இன்ட்டு மாசம் அந்த கேரண்டி பென்ஷன் இன்ட்டு 58 மாசத்துக்கு கூட்டி பெருக்கி பிளஸ் 105%, 10,50,000 58 மாசத்துக்கு எவ்வளவு கேரண்டி பென்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கேரண்டி பென்ஷனும் அந்த நாமினிக்கு கொடுத்துருவோம். இதுதான் இந்த ஜீவன் சாந்தியினுடைய மிகப்பெரிய பலம். எல்லா பேரும் சொல்லுவாங்க, நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறேன், பேங்க்ல போடுறேன், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அதிகமா போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த 79 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, ஒரு 65 to 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் கண்டிஷனை பொறுத்து இன்கேஸ் ஆஃப் இடையில ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த கேரண்டி பென்ஷனும் நம்ம கொடுத்துருவாங்க. பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பென்ஷன் ஸ்டார்ட் ஆகி கேரண்டி பென்ஷன் கொஞ்சம் இருக்கும், பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கும். இடையில அவங்க பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்காரு, இடையில இறந்துட்டாருன்னா கேரண்டி பென்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. பிளஸ் அந்த 105% பார்ப்பாங்க. கேரண்டி டோட்டல் பண்ணி கொடுத்த பென்ஷனை மட்டும் கழிச்சுக்கிட்டு மீதி தொகையை நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ஜீவன் சாந்தியினுடைய பெனிஃபிட். இது வந்து டிஃபர்டு பென்ஷன்னா கேரண்டியான பென்ஷன் லைஃப் டைமா இருக்கும். டெத்துக்கு வந்து 105% ஆஃப் பிரீமியம் விதி இருக்கும். 7 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் சாந்தி முடிச்சிடறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி சிங்கிள் லைஃப் இருக்கு, ஜாயிண்ட் லைஃப் இருக்கு. டூரிங் டிஃபர்மெண்ட் பீரியட்ல சர்வைவல் ஆன் தி அனுடேஷன் நத்திங் இஸ் பேயபிள். டிஃபர்மெண்ட் பீரியட்ல சர்வைவல் ஆஃப் தி பெனிஃபிட்னா நத்திங் சேயபிள் பேயபிள். ஆப்ஷன் 1ல after deferment period annotation payment as per the chosen man shall be made the arrears long as the annotation. After annotation பின்னாடி இருந்தாங்கன்னா அந்த பேமெண்ட்டும் நாமினிக்கு கொடுத்து விடுவார்கள். டெத்து போட்டிருக்கு பாருங்க, பர்ச்சேஸ் price plus accrued additional benefit as specified below minus total annuity after penalties பின்னாடி 105%. அந்த எது பார்ப்பாங்க, அந்த கால்குலேஷன் 105% பார்ப்பாங்க. ஆனா 105% குறையாம தான் கொடுப்பாங்க கஸ்டமருக்கு. இப்ப நீங்க சர்வேல் பெனிஃபிட் 105% விட கூட இருந்துச்சுனாலும் அந்த கேரண்டி எடிஷன் அதுவும் சேர்த்து கொடுப்பாங்க. ஆனா இவர் அடிஷனல் பெனிஃபிட் ஆஃப் டெத் பெர் மந்த் டியூ டு அடிஷனல் பெனிஃபிட், அதை நான் சொன்னேன் இல்லையா, டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு உள்ள பென்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கேரண்டி பென்ஷனை பர்ச்சேஸ் அது வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பெருக்கி அதை கால்குலேட் பண்ணி அதை கொடுப்பாங்க. அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலயும் இன்சென்டிவ் இருக்கு, ஹைஸ் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா இன்சென்டிவ் இருக்கு. அதற்கு அப்புறம் பாலிசி நம்ம எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தா அந்த 0.25 0.15% வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. அது ஆக்சுவல் என்னன்னா 0.15% வந்து சேர்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க, நான் ப்ரௌசர்ஸ் அனுப்புறேன், அதை பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா இதுல வந்து 2 தான், சிங்கிள் லைஃப்,
ஜாயிண்ட் லைஃப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் சரண்டர் எல்லாமே உண்டு. சரண்டர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் 90%. அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா 75%. 10 லட்சம் போட்டிருந்தோம்னா இன்கேஸ் ஆஃப் இடையில சரண்டர் பண்ணினீங்கன்னா 75% தான் கிடைக்கும். 3 வருஷத்துக்குள்ள கட்டினீங்கன்னா 4 வருஷத்துல 90, 5 வருஷத்துக்கு அப்புறம் 90க்கு மேலே கிடைக்கும். அது குறைச்சி கிடைக்காது. சரண்டர் பண்றது நமக்கு லாஸ். அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். இதுல பர்ச்சேஸ் பிரைஸ் வேணாம்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கான்னு வச்சுங்களேன். பர்ச்சேஸ் பிரைஸ் ஆப்ஷனே இல்ல. பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுத்துருவோம். ஏபிசிடிலாம் அது வந்து இதுல இல்ல. ஒன்லி 2 ஆப்ஷன் தான். ஜாயிண்ட் லைஃப் அண்ட் சிங்கிள் லைஃப். அக்ஷய்க்கு மட்டும்தான் இமீடியட் அனுட்டி. இதுல 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லைஃப், நான் இருக்கிற வரையும் பென்ஷன், நான் லைஃபுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் நாமினிக்கு போயிடும். ஜாயிண்ட் லைஃப், நான் இருக்கிற வரையும் பென்ஷன், என் லைஃபுக்கு அப்புறம் என் ஸ்பௌஸுக்கு போகும், ஸ்பௌஸோட லைஃபுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பிரைஸ் போயிடும். 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா டிஃபர்மெண்ட் பீரியட் 1 வருஷம், மேக்சிமம் 5 வருஷம். ஸோ இந்த 5 வருஷத்துக்கு உள்ள கேரண்டி பென்ஷன் ஒரு பென்ஷன் பாலிசி எடுக்கிறப்பயே நம்மளுக்கு கேரண்டி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் பென்ஷன் ஆன பின்னாடி அவர் இறந்துட்டாருன்னா அந்த டோட்டல் வேல்யூ 105% பார்ப்பாங்க. பிளஸ் அந்த கேரண்டி எடிஷனையும் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துக்கிட்டு அந்த 105% இருக்கிற அமௌண்ட்ல சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குற அமௌண்ட்டை கழிச்சுக்குவாங்க. அந்த டோட்டல் கொடுத்த அமௌண்ட்டை கழிச்சுக்குவாங்க. கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நாமினிக்கு கொடுப்பாங்க. அதுதான் இதுல இருக்கு. அதனால ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கண்டிப்பா இந்த பிளான்ல கொடுத்துருவாங்க. ஜீவன் சாந்தியில 2 ஆப்ஷன் தான். ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் இது ஜாயிண்ட் லைஃபும் சிங்கிள் லைஃப் மட்டும்தான். நீங்க ஒரு கொட்டேஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுலயே பாருங்க, நம்ம ஜீவன் எல்ஐசி சாத்திலையும் பார்க்கலாம். வேற உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சுன்னா ஆனந்தாவில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்ப நான் கொடுத்துருக்கிற பேம்ப்ளெட் ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே ஆனந்தாவில் இருந்ததை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ப்ரௌச்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை நான் அப்லோடு பண்ணலை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் பண்ணித்தரேன். பட் இதுதான் அக்ஷய் 7 பொறுத்தவரையும் அந்த 10 ஆப்ஷன் இருக்கு. சாந்தியை பொறுத்தவரையும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஜாயிண்ட் லைஃப், சிங்கிள் லைஃப். ஜாயிண்ட் லைஃப்க்கு அப்புறம் பர்ச்சேஸ் பிரைஸ் போயிடும். 105%ங்க. 5%. 79 வயசு உள்ளவருக்கு பாலிசி எடுத்தீங்கன்னா கூட மேக்சிமம் அவருக்கு 5% கேரண்டியா கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ண போறப்ப 10 லட்சம்னா 10,50,000 கேரண்டியா கிடைக்கும். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சொல்லுங்க காந்தி. ஓகே. இல்ல நான் எங்க பிரான்ச் மேனேஜர் சொன்னாரு, இந்த மாதிரி லாஸ்ட் இயர் இது வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்காம அப்படியே நம்ம எனி டைம் எப்படியோ ஃபுல்லாவே வாங்கிக்கலாம்னாரு. நீங்க 90% தான் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? சரண்டர் பண்ணுனா 5 வருஷத்துக்கு மேல போட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேரண்டி அடிஷன்லாம் சேர்க்கிறப்ப வரும். அப்ப வந்து அந்த பணம் வரும். அதாவது என்ன சொல்றதுன்னா, நீ அவங்க வந்து பர்ச்சேஸ் பிரைஸை பார்க்க மாட்டாங்க. அந்த கேரண்டி பென்ஷன் ஆட் பண்றோம் இல்லையா, 3 வருஷத்துக்கு நீங்க மினிமம் 3 வருஷம் போட்டீங்கன்னா, நீங்க 3 வருஷம் கழிச்சு எப்ப நீங்க சரண்டர் பண்ணாலும், 3 வருடம் கழித்து எப்ப சரண்டர் பண்ணாலும் முதலுக்கு மோசம் இருக்காது. ஏன்னா கேரண்டியா ஒரு பென்ஷன் இருக்கு, நம்ம டெபாசிட் போட்டு வச்சிருக்கோம். அந்த தொகையும் பிளஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி கொடுக்க போறப்ப முதலுக்கு மோசம் இருக்காது. அதனாலதான் அப்படி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அக்ஷய் 7லையும் ஜீவன் சாந்தியிலையும் வரக்கூடிய பென்ஷன் இஸ் டாக்ஸபிள் இன்கம்ல கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்க. 26 இயர்ஸ்ல போய் நின்னுக்கும் பேன் கார்டு. ஸோ அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன டாக்ஸ் பிராக்கெட்ல அவர் பிசினஸ் பண்றாரோ அந்த டாக்ஸ் பிடிப்பாங்க. அதனால ஜீவன் அக்ஷய்க்கும் ஜீவன் சாந்திக்கும் வரக்கூடிய டாக்ஸ் வந்து டாக்ஸபிள் இன்கமா நிற்கும். ஸோ அதுதான் இந்த பிளான். கரெக்டா 1 நிமிஷம் இருக்கு. வேற எதுவும் டவுட் இருந்தா கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா செஷன் எண்ட் ஆயிடுச்சுன்னா நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணி வரேன். வேற எதுவும் டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. இது மட்டும் அக்ஷய் 7ம் சாந்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அநேகமா நாளை 1ஆம் தேதியிலிருந்து ரெப்போ ரேட் மாறுறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்ப வேணாலும் மாறலாம்.
குறையலாம். அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ ஏதாவது பேசி வச்சிருக்க அவங்கள்ட்ட சிங்கிள் பிரீமியம் எதுவும் பென்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட வேணா நீங்க பேசுங்க. இட்ஸ் யூஸ்ஃபுல். சாத்தியோ அக்ஷயோ நீங்க வாங்குறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கூட, அது ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் சார், அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு கன்வென்ஷனல் பிளான் போடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் எல்லா பேரும் பாருங்க. நம்ம மேக்சிமம் அமெரிக் குழந்தை பிளான் முடிச்சிட்டோம், டேர்ம் பிளான் முடிச்சிட்டோம், மணி பேக் பிளான் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பென்ஷன் பிளான்ல வந்து அக்ஷயும் சாந்தியும் மட்டும் சொல்லியிருக்கேன். சரல் பென்ஷன் ஒன்று இருக்கு, சுமார்ட் பென்ஷன் இருக்கு. அதை ரெண்டையும் வேணும்னா புதன்கிழமை வேணா எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா பென்ஷன் பிளானும் முடிந்து விடும். அதுக்கு நான் பிபிடி போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கு ஆப்ஷன் இருக்கும், நான் சொல்றேன். ஷேர் த பெஸ்ட். இந்த இன்னைக்கு வந்து நல்ல நாள், கொஞ்சம் சண்டே, கொஞ்சம் எல்லா பேரும் கொஞ்சம் ஃபீல்டுக்கு போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போறதுனா கூட போங்க ஒரு நாள். பட் போனீங்கன்னா இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர மாதிரி வாங்க. நல்லபடியா பிசினஸ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முடிச்சிடறேன், செஷன் முடிச்சிடறேன்.